Dear students, இந்த வீடியோல theorem 1.5 பார்க்க போறோம். left cancellation law உங்களுக்கு எக்ஸாம்ல straight and prove left cancellation law ன்னு கேட்பாங்க. இந்த question very important question, 3 mark question. Statement let A, B and C be square matrices of order n. 3 மேட்ரிக்ஸ் இருக்கு. அந்த 3 மேட்ரிக்ஸும் ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸா இருக்கு. ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னா ஒன்னு 2x2 இருக்கலாம், இல்ல 3x3 இருக்கலாம், இல்ல 4x4 இருக்கலாம். நமக்கு ரோவும் காலமும் ஈவனா இருக்கும். அதான் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஆர்டர் என்ன இருக்கு? if A is non-singular and AB equal to AC, இது எல்லாமே நமக்கு assume that, then B equal to C. இதான் நமக்கு prove that. assume that நமக்கு தெரியும். let A, B and C be square matrices of order என்ன இருக்கு? if A is non-singular. A is non-singularனா determinant of A not equal to 0 இருக்கும். A inverse exist ஆகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. non-singularனா not equal to 0 இருக்கும். A inverse exist ஆகும். we know that A inverse exist ஆச்சுன்னா A inverse equal to A inverse A equal to IN. இது நம்ம கொடுத்திருக்கக்கூடிய condition. taking AB equal to AC. இது நம்ம கொடுத்திருக்கக்கூடிய given assume thatல இருக்கு. AB equal to AC. இந்த AB equal to AC ல pre-multiplying A inverse on both side பண்ண போறப்போ pre-multiplying அப்படின்னா இருக்கக்கூடிய கண்டிஷன்ல முன்னாடியே A inverse மல்டிப்ளை பண்ண போறோம். பாருங்க A inverse of AB equal to A inverse of AC. நமக்கு associative law தெரியும். we know that associative law A of BC equal to AB into C. இதுதான் நமக்கு associative law. இந்த associative law தான் இப்ப பேஸ் யூஸ் பண்ண போறோம். நம்ம பிராக்கெட்ல இருக்கிறத ஃபர்ஸ்ட் வேல்யூஸ் வெளியில எடுக்க போறோம். நம்ம associative law இந்த இருக்கிற கண்டிஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். அப்படியே இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாருங்க. A of BC இருக்கு, இங்க A inverse of AB இருக்கு. இந்த பிராக்கெட்ல இருந்து இந்த A வெளியில எடுங்க. A inverse A of B equal to அதே மாதிரி தான் இந்த A பிராக்கெட்ல இருந்து வெளியில எடுங்க. A inverse A of C. From equation 1ல A inverse A ரெண்டு எதுக்கு ஈக்குவல்? IN-க்கு ஈக்குவல். IN அப்படின்னா ஒரு ஐடென்டி மேட்ரிக்ஸ். உனக்கு 2x2 ஐடென்டி மேட்ரிக்ஸ் அப்படின்னா 1 0 0 1 நம்ம சொல்லுவோம். இது 3x3 இருந்துச்சுன்னா 1 0 0 0 1 0 0 0 1. இதான் ஐடென்டி மேட்ரிக்ஸ். இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். நமக்கு ஐடென்டி மேட்ரிக்ஸ்க்கு நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணா நமக்கு வேல்யூ 1 தான் வரும். ஐடென்டியோட வேல்யூவே 1 தான். ஃப்ரம் ஈக்குவேஷன் 1ல இருந்து A inverse ஓட வேல்யூ IN, A inverse A ஓட வேல்யூ IN. ஓகே, இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணுங்க. IN into B equal to IN into C. இந்த IN வேல்யூ 1, ஐடென்டி வேல்யூ 1 நமக்கு தெரியும். இந்த IN கேன்சல் பண்ணிடலாம். ரிமைனிங் B equal to C. நமக்கு ப்ரூவ் தட் கிடைச்சிருச்சிங்களா? B equal to C ன்னு. hence the proof. நெக்ஸ்ட் வீடியோல ஒரு இம்பார்ட்டன்ட் தியரம் பார்க்கலாம். Thank you for watching.